கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் மீண்டும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொரு கூட என்றும் சதா காலங்கள் எடுத்திருப்பதாக. நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி இன்றைக்கு நம் 2வது வேத பாடமாக வாசி கேட்ட பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை குறித்து, ஒரு ஓமையை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கின்றேன். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான ஒரு ஐஸ்வர்யவான் லாசரு. இந்த அருமையான ஒரு சின்ன ஒரு கதையை குறித்து வேதத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யவான் லாசரு, இந்த சம்பவத்தை நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இந்த ஐஸ்வர்யவான் இப்பொழுது பாதாளத்திலே கொடிய வேதனைப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றான். அவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகின்றான், தகப்பனாகிய ஆபிரகாமே, நான் இந்த பாதாளத்திலே கொடிய வேதனைப்பட்டு கொண்டு வருகிறேன். நான் மிகவும் தாகத்தோடு கூட இருக்கிறேன். உமது மடியில் இருக்கிற லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்படும்படி அனுப்பும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். ஆனால் ஆபிரகாம் அவனை பார்த்து சொல்றார், மகனே, நீ பூமியில் இருக்கும் பொழுது உன்னுடைய நன்மைகள் நன்றாய் அனுபவித்தாய். லாசரு தீமையை அனுபவித்தான். ஆகவே இப்பொழுது வேதனைப்படுகிறாய், லாசரு தேற்றப்படுகிறான் என்பதாக இங்கு ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதை, இங்கே இந்த ஆபிரகாம் சொன்னதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன இந்த அருமையான ஒரு உவமையிலே நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15, 16 இந்த 2 அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் முழுவதும் பரலோக ராஜ்யத்திற்கு யார் செல்வார்கள்? மனம் திரும்புகிற ஒரு பாவி பரலோகத்திற்கு செல்லும் பொழுது அந்த பரலோகம் எவ்வளவு களிகூறும், எவ்வளவு மகிழ்ச்சி அடையும் என்பதை குறித்து, காணாமல் போன வெள்ளை காசு, அது மாத்திரமல்ல காணாமல் போன ஆட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இளையகுமாரன் ஓமை மூலமாக இங்கு ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அங்கு வேதத்தில் சொன்னதை நாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 16ஆம் அதிகாரத்தில் நீங்க 1ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்க 13ஆம் வசனம் வரை அநீதி உள்ள குரானக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் ஒரு நல்ல ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் காலப்போக்கிலே இவனுடைய நடைமுறைகள் சரியில்லாதபடியினாலே எஜமான் கேள்விப்பட்டு அவனை வெளியே விரட்ட வேண்டும் என்று நினைக்கின்றான். அப்பொழுது அவன் வெளியே சென்றால் தனக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வேண்டும். அதற்கு என்ன செய்ய என்பதை குறித்து அவன் சிந்தித்து யோசித்து புத்தியாய் சில காரியங்களை செய்து அவன் வெளியே சென்றாலும் கூட ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா காரியம் செய்து கொண்டான், புத்தியாய் செய்தான் என்பதாக இங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அது எதற்காக ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவேளை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடிந்து போனாலும் கூட அதுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு நாம் எல்லா விதத்திலும் நம்ம ஞானமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணுமோ அதை செய்து கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல நமக்கு இருக்கின்ற வாய்ப்புகளை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அழகாக ஆண்டவர் சொன்னார். அதை தொடர்ந்து ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான ஒரு சம்பவம் அல்லது ஒரு கதை தான் இந்த ஐஸ்வர்யவான் லாசரு அவருடைய கதை. இங்கு நாம் பார்க்கிறோம், வாய்ப்புகள் இருந்த பொழுதிலும் கூட இவன் சரியாய் பயன்படுத்தி கொள்ளாதபடியினால் கடைசியிலே இவருடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமாக முடிந்து போனது. 15ஆம் அதிகாரம் முழுவதும் மனம் திரும்பும் பொழுது பரலோகம் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறது. 16ஆம் அதிகாரம் முதல் 13 வசனத்திலே அந்த ராஜ்யத்துக்கு செல்வதற்கு, இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லும் பொழுது பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு எவ்வளவு ஞானமாக, எவ்வளவு புத்தியாக நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பகுதியை பார்க்கும் பொழுது அப்படி ஞானமற்றவனாய் வாழ்ந்தது மூலமாக அவன் பெற்றுக்கொள்ளுகிற வேதனையை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை நமக்கு தம்முடைய
உபதேசங்கள் மூலமாக வேத வசனம் மூலமாக எச்சரித்து கொண்டு வருகிறார். நாம் என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த எச்சரிப்பின் சந்து கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் முடியும் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அருமையான இந்த ஓமையிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இவனுடைய வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வேதனை வந்தது? மிக சுருக்கமாக உங்களோடு கூட ஒரு 3 காரியங்களை நான் தியானிக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், தகப்பனே, நான் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நான் இந்த வேதனையிலிருந்து எப்படியாகிலும் நான் கொஞ்சமாகிலும், நான் பெரிய தாகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், கொஞ்சமாவது தாகம் தீர்க்கப்படும்படிக்கு எனக்கு இறங்க வேண்டும் என்று அவன் ஆபிரகாமிடம் மன்றாடுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு வந்த பதில் என்ன? 25ஆம் வசனத்தில், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். நீ பூமியில இருக்கும் பொழுது நன்மைகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய், அவன் தீமைகளை மாத்திரம் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அதை நீ நினைச்சிரு. என்னத்தை நினைக்கணும்? அவன் தீமைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நீ என்ன பார்த்து கொண்டே தான் இருந்தாய். அவனுக்கு ஒரு நாள் கூட உதவி செய்வதற்கு கூட மனம் இல்லை. நீ இரக்கமற்றவளாய் இருந்து விட்டாய். இங்கு இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து கேட்கின்றான், நீர் எனக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். ஆபிரகாமுடைய பதில் வருகிறது, நான் உனக்கு இறங்க முடியாது. அதற்கு அடுத்த வசனத்தை வாசித்து பார்க்கும், அப்படியே எனக்கு மனதிருந்தா கூட உன்கிட்ட வர முடியாது. அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. ஐஸ்வர்யவானுக்கு ஏன் இரக்கம் கிடைக்கவில்லை? அவன் வாழ்ந்திருக்கும் காலத்திலே இவன் யார் மீதும் என்ன செய்யவில்லை? இரக்கம் காட்டவில்லை. வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு யாக்கோபுக்கு எழுதின நிருபத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். அப்போ இங்கு வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு தாங்க கிடைக்கும். அப்ப இரக்கம் எப்போ செய்ய முடியும்? மரித்த பின்பு நம்ம யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அப்போ உயிரோடு இருக்கும் காலத்துல, நம்ம வாழ்ந்திருக்கின்ற காலத்துல நாம என்ன செய்யணும்னா, யார் யாருக்கு நம்ம உதவி செய்யணுமோ, இரக்கம் செய்யணுமோ, அவர்களுக்கு நாம இரக்கம் செய்ய வேண்டும். வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்குடைய மனம் பொல்லாப்பு செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடைக்காது, இரக்கம் கிடையாது. அப்போ துன்மார்க்குடைய மனம் தான் என்ன செய்யணும்? பொல்லாப்புகளை செய்ய ரொம்ப விரும்புவோம். பார்த்துக்கிட்டுங்க, அவன் அயலானுக்கு அவனுடைய கண்களில் கொஞ்சம் கூட என்ன செய்யாதான்? இரக்கம் கிடைக்காதான். அப்போ நீங்க பார்க்கும் பொழுது இவன் ஆபிரகாமை பார்த்து தகப்பனே அப்படிலாம் சொல்றான். சொல்லப்போ நம்ம கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா இவன் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பார்த்துக்கிட்டு, ஏன்னா தகப்பனை ஆபிரகாமை பார்த்து தகப்பனே அப்படின்னு சொல்றான்னா அப்போ ஆபிரகாமை பற்றி தெரியாம இருக்க முடியாத. ஆனா இவன் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தாலும் கூட கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி என்ன செய்யல? வாழவில்லை. அவன் ஒரு நல்ல ஒரு யூத மார்க்கத்தில் உள்ளவனாய் இருந்த பொழுதும் கூட இவன் ஒரு யூதனாகத்தான் இருக்கணும். பார்த்துக்கிடுங்க, அதனால தான் ஆபிரகாமை தகப்பனே என்று அழைக்கின்றான். அவனுக்கு அது உரிமை இருக்கிறது. அந்த யூத மார்க்கத்திலே ஆண்டவர் போதித்த அந்த கற்பனைகளை இவன் கொஞ்சம் கூட என்ன செய்யலன்னா கடைபிடிக்கவில்லை. ஆண்டவர் சொன்னாரு வேதத்துல, நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது மத்திய 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். ஆண்டவருடைய சுபாவம் இரக்கம் செய்கிறது. மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார்.
ரோமர் 12:8 சொல்லுகிறது, இரக்கம் செய்கிற உற்சாகத்தோடு கூட என்ன செய்யணுமா. ஏனென்றால் 2 சாமுவேல் புஸ்தகம் 24:14 சொல்லுகிற அவருடைய இரக்கங்கள் ரொம்ப பெரியதான் பார்த்துக்கிடுங்க. எரேமியா 30:18, 42:12 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய இரக்கங்கள் ரொம்ப பெருசா பார்த்துக்கிடுங்க. ஆண்டவருடைய இரக்கம் ரொம்ப பெரியது. அவர் இரக்கம் உள்ளவர், உருக்கம் நிறைந்தவர், மனதுருக்கம் நிறைந்தவருங்க. அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரக்கம் உள்ள ஒரு சுபாவம் இருக்க வேண்டும் என்று தேவர் என்ன செய்தார்னா விரும்புகிறாரு. சகரியா 7:9 சொல்லுகிறது, அவனும் தன்னுடைய சகோதரனுக்கு என்ன இரக்கம் செய்ய வேண்டும் என்று வேத வசனம் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா கண்ணு முன்னால இருந்த இந்த லாசரு ஒவ்வொரு நாளும் என்ன செய்த பசிக்காக ஏதாவது ஒரு துணிக்கு கிடைக்குமா, ஐஸ்வர்யவான் மேசிலிருந்து கீழே விழுகின்ற அந்த துணிக்கு நமக்கு கிடைக்காதா, அந்த சின்ன துண்டுகள் கீழே சிதறி கிடைக்கிற அந்த துண்டுகளையாவது, அந்த ரொட்டி துண்டுகளையாவது பொறுக்கிக் கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அவன் பார்த்து 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 ஏக்கத்தோடு கூட இருக்கிறாங்க. ஒரு நாள் கூட அவனுக்கு கிடைக்கல. நாய்க்குட்டிகள் அந்த துணிக்கைகள் எல்லாம் சாப்பிடுதுங்க. இந்த லாசரு நாயினும் கீழானவனாய் மரிக்கப்படுகிறான். கண்ணு முன்னால் இருந்து நல்ல வயிறார சாப்பிட்டு கொண்டிருக்கிற இந்த ஐஸ்வர்யவானுக்கு லாசர் மேல கொஞ்சம் கூட என்ன செய்யலைன்னா இறக்கம் கிடைக்கல. வேதத்தில் வாசித்து பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அருமையான ஒரு சம்பவம் ஒன்று எழுதப்பட்டு இருக்கிறது. 25 மாகோன் அங்கு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேரு நாபால். இவனை பற்றி நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது தன்னோடு கூட இருக்கின்ற ஒரு 400 பேரோடு கூட சேர்ந்து சவுலுக்கு பயந்து காடுகளிலே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த நாபாலுடைய வேலைக்காரர்கள்லாம் ஆடுகளை இங்கு மயிர் கத்திரிக்கு கொண்டு வரும் பொழுது பல வகையிலே அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றான் ஒரு காலத்துல. இப்போ என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தாவீதும் அவனோடு கூட இருக்கிற அந்த அருமையான நண்பர்கள். இப்போ என்ன இந்த நாபால்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புகின்றான். இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்ன உடனே நீங்கள் 25 வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்கிற நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரயுத்தரமாக, தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார், தங்கள் எஜமானங்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரரில் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஒரு காலத்துல இவங்களுக்கு பல வகையில் உதவி செய்தவன் இந்த தாவீது. ஆனா அது எல்லாம் மறந்து வனாந்தரத்துல சாப்பிடுவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில உதவியை தேடி சென்று கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல், யாரையா இந்த தாவீது, எஜமான விட்டு ஓடி போனவன் தானே, ஓடி போனவனுக்கு என்ன அவனுக்கு உதவி, ரொம்ப அற்பமாய் இழிவாக இரக்கமற்றவனாய் நடந்து கொண்டதாக வேதத்தில் பார்க்கிறோம். தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. தன்னுடைய அருமையான வீரர்களோடு கூட 400 பேரோடு கூட அவன் நேர புறப்பட்டு இன்னைக்கு 2ல் 1 பார்த்துடணும், அவனை காலி பண்ணி விட வேண்டும் சொல்லி ஒரு பெரிய வெறியோடு சேர்ந்து கொண்டிருக்கிறான். கேள்விப்பட்டு அபிகால் முன்னால் வந்து விழுந்து தயவு செய்து மன்னித்து கொள்ளும், நாபால் விவரம் தெரியாமல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, தயவு செய்து அவர் என்னுடைய கணவர் மன்னித்து கொள்ளு என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறதாக பார்க்கிறோம். கடைசியில் இதனுடைய முடிவு என்ன நடக்கிறது சொன்னால், அன்னைக்கு அந்த 36 பார்க்கும் பொழுது, அபிகாயில் நாபால் இடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டில் நடந்தது, அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான்.
ஆகையால் பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. தாவீது எவ்வளவு ஆக்ரோஷமா வந்தா உன்னை அப்படியே காலி பண்ணியிருப்பான். அதை சொல்லக்கூடிய நேரத்தில் இவன் அது கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில இவன் இல்லை. அந்த அளவுக்கு குடித்து வெறித்து அவன் கழித்திருந்தான். மறுநாள் காலையில நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். அவன் பாருங்க, அதுவரை எத்தனையோ முறை அவன் குடிச்சான், வெறித்தான், கழித்திருந்தான். ஆனா எப்போ இவன் இரக்கம் செய்ய மனமற்று போடானோ அதற்கு அப்புறமாக அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பெரிய ஒரு வாதை வருகிறது. வாதையில் அவன் செத்தே போனான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார்கள். இந்த லாசருடைய ஐஸ்வர்யனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நல்ல வசதி படைத்தவன் தான். தனக்கு முன்னால ஒருத்தன் இருக்கிறான், சேவைகளோடு கூட இருக்கிற ஒரு மனிதன். அவனுக்கு இரக்கம் செய்யும்படியான ஒரு வாய்ப்புகளை தேவன் கொடுத்த பொழுதும் கூட அந்த வாய்ப்புகளை இவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அன்றைக்கு அவன் அந்த இரக்கம் செய்திருப்பான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை பெற்றிருப்பான். அவனுடைய பிற்கால வாழ்க்கை, மரித்த பின்பு அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்திருக்கும். இந்த வேதனைப்பட்டிருக்க மாட்டான். நாம் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்ப்பார். ஏனென்றால் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம், இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய பெரிய ஒரு கிருபை, அவருடைய இரக்கங்க. அவருடைய இரக்கம் நமக்கு இல்லாவிட்டால், அவருடைய கண்களிலே நமக்கு இரக்கம் கிடைக்காவிட்டால் இன்றைக்கு நாம் ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய செய்கைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எத்தனை காரியங்கள் செய்து கொண்டு வந்தோம். ஆனாலும் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கோம்னு சொன்ன ஆண்டவருடைய பெரிய இரக்கங்க, கிருபை. நினைவுப்பட்ட ஜனங்கள் மீது கர்த்தர் இரக்கம் வைத்தபடினால்தான் அன்றைக்கு அவர் யோனாவை அனுப்பினாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. இங்கிலாந்து தேசத்திலே ஜான் நியூட்டன் 250 ஆண்டுகளுக்கு முன்பாக 1740-50களில் வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு மனிதர். அவருடைய ஆரம்ப காலத்திலே அவர் ஒரு அடிமை வியாபாரம் செய்து கொண்டு வந்தார். ஆரம்ப காலத்திலே ஒரு கப்பலிலே அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தவர் கொஞ்ச நாள் கழித்து சொந்தமாகவே ஒரு கப்பலை வாங்கி கருப்பின மக்களை ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து பிடித்து கொண்டு வந்து அவர்கள் இந்த அடிமைத்தன வியாபாரத்தின் மூலமாக லட்சக்கணக்காய் சம்பாத்தியம் பண்ணின ஒரு பெரிய பணக்கார ஒரு மனிதர் இந்த ஜான் நியூட்டன். மிக பயங்கரமாக அவர் கொடுமையான ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்து கொண்டு வந்தார். கை நிறைய காசு, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, வாயிலிருந்து வருகிறப்போ ஒரு அசுத்தமான ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த பிசினஸ் பண்றவங்க அப்படிலாம் செய்வாங்க. பார்த்துக்கிடுங்க. ஒரு நாள் கடலிலே அவர் பிரயாணப்பட்டு வரும்போது ஏராளமான அடிமைகள் எல்லாம் பிடித்து கொண்டு வந்தார் விற்பதற்காக. பயங்கரமான புயல், காற்று, கொந்தளிப்பு. அவர் வந்த கப்பல் பயங்கரமாக ஆட ஆரம்பித்து விட்டது. அடித்த இந்த காற்றின் இந்த வேகத்தினாலே கப்பலில் இருந்த சில உதவியாளர்கள் எல்லாம் அப்படியே கடலில் தூக்கி வீசப்பட்டு அப்படியே காணாமல் போய்விட்டார்கள். இவரும் எப்பொழுது கீழே கப்பல் கவலுமோ நம்ம இந்த காற்று தூக்கி கடல்ல கொண்டு வீசிக்கிடுமே சொல்லி பயந்து என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, கப்பல்ல உள்ள ஒரு பெரிய தூணோடு கூட சேர்த்து தன்னை இறுக கயிற்றால் கட்டி கொண்டாராம். அந்த சமயத்தில் உயிருக்கு பயந்து போன ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நோக்கி கதறினார், தேவனே எனக்கு இறங்கும், உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என் ஜீவகாலமெல்லாம் உம்முடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவேன் ஐயா. நான் இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டிருந்த தவறுகளை மன்னியும். என் உள்ளத்திலும் கூட ஆண்டவரே நான் எல்லாருக்கும் இரக்கம் செய்வேன் ஐயா. இந்த கருப்பின மக்கள் மீது நான் இவ்வளவு கொடூரமாய் நடந்து கொண்டேன், என்னை மன்னியும் மன்னியும் என்று சொல்லி ஒன்று கதறினார்.
அந்த புயல் காற்றின் சத்தத்தை விட இவருடைய சத்தம் மிக பயங்கரமாயிருந்தது. ஆண்டவர் மனம் இறங்கினார். காற்று அமர்ந்தது. கடல் கொந்தளிப்பு அப்படியே நின்று போனது. இந்த கப்பல் துறைமுகத்தை சென்று அடைந்தது. தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தார். இந்த அடிமைத்தன வியாபாரங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டார். நான் இரக்கமற்றவனாக இந்த கருப்பின மக்களுக்கு செய்த துரோகத்தின் நிமித்தமாக எனக்கு வந்த தண்டனையிலிருந்து என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். இனி வாழ்கின்ற இந்த வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருக்காக, ஆண்டோடைய இரக்கத்தை எல்லா மக்களுக்கும் பறைசாற்றுவதுதான் என்னுடைய வாழ்வின் எஞ்சிய காலங்களில் சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் குருத்துவ படிப்பை படித்து ஒரு குருவானவராக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய காலங்களெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுடையவர், உன்னையே நேசிக்கின்றார் என்று சொல்லி ஆண்டோடைய இரக்கத்தை பிரசங்கித்தது மாத்திரமல்ல, தன்னால் இயன்ற அளவு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் இரக்கம் செய்தார், உதவி செய்தார். அவர் எழுதிய ஒரு அருமையான ஒரு பாடல் தான் அமேசிங் கிரேஸ், ஹவு ஸ்வீட் த சவுண்ட் தட் சேவ்ட் எ wretch like me. I once was lost, but now I am found, was blind, but now I see. இந்த அருமையான ஒரு பாடலை அவர் என்ன செய்தார்னா ஏற்றார். இன்றைக்கு உலகமெங்கும் பிரசித்தி பெற்ற ஒரு அருமையான ஒரு ஆங்கில பாடல் இந்த பாடல். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு வாய்ப்புகளை தேவன் தந்திருக்கும் பொழுது அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஐஸ்வர்யவானுக்கு தேவன் எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்தார், அதை பயன்படுத்தாமல் இரக்கமற்றவனாக நடந்து கொண்டது நிமித்தமாக அவனுக்கு இரக்கமற்ற ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கின்றதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட இன்னொரு ஒரு தவறான ஒரு காரியம் என்ன பார்க்கும் பொழுது, லூக்கா 16:25 வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆபிரகாம் ஐஸ்வர்யம் பார்த்து சொல்லுகின்றான், உன் நன்மைகளை நீ அனுபவித்தாய். இந்த நன்மைகளை ஐஸ்வர்யவான் மாத்திரம்தான் அனுபவிச்சானே தவிர அந்த நன்மைகளை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கவில்லை. இவன் ஒரு சுயநலக்காரனாக வாழ்ந்ததாக இங்கு வேதத்தில் பார்க்கிறோம். உன் நன்மைகளை நீ மாத்திரம்தான் அனுபவிச்சாய்ப்பா. ஆனா லாசரு தீமை மட்டும்தான் அனுபவிச்சான். ஒரு சுயநலவாதிக்காரனாக வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4:17 சொல்லுகிறது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். எது பாவங்க? விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, இது மாத்திரம் பாவம் கிடையாதுங்க. உங்களுக்கு நன்மை செய்வதற்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பாய் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது அது பாவம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அவன் துன்மார்க்கம், அவனுக்கு சமாதானம் கிடையாது. ஐஸ்வர்யவான் என்ன செய்தான்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம், வேசித்தனம் எதுவும் செய்யலைங்க. இங்க அவனை பற்றி ஆபிரகாம் சொல்லுகிறான், நீ உன் நன்மை மாத்திரம்தான் அனுபவிச்சப்பா, லாசரு தீமை மட்டும் அனுபவிச்சான். அதனால அவனுக்கு இப்ப நான் என்ன செய்தேன்னா ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. என் அடியில உட்கார்ந்துருக்கிறான். நீ ஒரு சுயநலக்காரனாக வாழ்ந்து கொண்டு வந்தாய். அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? 19 சொல்லுகிறது, அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்றே.
விலையேறப்பெற்ற நல்ல ஆடம்பரமான வஸ்திரங்களை தரித்து கொண்டு சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்ல வஸ்திரங்கள் இருந்துச்சு, அவனுக்கு உதவி செய்கிற ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தாங்க, சாப்பாட்டு மேஜை அவ்வளோ அதிகமாக ஆசீர்வாதம் அவ்வளோ ஒரு நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு, நல்ல விதவிதமான உணவுகள். தரித்திரம் அங்கே இருக்கின்றான், சரீரமெல்லாம் பருக்கள் பார்த்துக்கிடுங்க, அதுக்கு எண்ணெய் போடுறது கூட ஒரு சொட்டு எண்ணெய் கிடையாது. நாய் தான் வந்து அந்த பருக்களை நக்கின்ற ஒரு சூழலை. இவன் பருக்களை பார்க்கவா வயிற்றை பார்க்கவா சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு இந்த ஐஸ்வர்யம் சாப்பிடும் பொழுதெல்லாம் பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி பெருமூச்சு விட்டது ஆரம்பிச்சோம். ஒரு நாடு கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனால் இவன் ஒரு சுயநலக்காரனாக அவன் உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். வசனம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயுவின் எழுதின நிருபம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடே செத்தவள். சுகபோகமாய் வாழ்கின்றவர்கள் உயிரோடு செத்தவர்கள். அவன் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு வந்தான். அவன் அப்பவுமே செத்து போன வாழ்க்கை என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது. தேவன் அதை விரும்பவில்லை. அதனால ஆண்டவர் சொன்னாரு 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீங்க நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள், ஏனென்றால் யோவான் 5:29 சொல்லுகிறது, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைய எழுந்திருப்பார்கள். நித்தியமான ஒரு வாழ்வை, நிலையான மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது சொன்னால், நன்மை செய்கிறவர்களுக்கு. இந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த தகுதி கிடையாதுங்க. ஆனால் நித்தியமான மகிமையான வாழ்வை அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பாதாளத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றான். நன்மை செய்ய ஒருவனுக்கு திராணி இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருப்பான்னு சொன்னால அதுதான் அவனுக்கு ஒரு பாவமாயிருக்கும். அதனால ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஜனங்களை எச்சரிக்கின்றார். 17ஆம் வசனம் சொல்லுங்க, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நன்மை செய்ய போல படிங்கப்பா. உன் வாழ்க்கையில நன்மையை கொஞ்சம் கூட இல்லாம செய்யாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே. இதை ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மோசமா இருந்துச்சு. தரித்திரரை மிக கொடுமையாக நடத்தினார்கள். ஒரு ஜோடி பாதரட்சிக்கு எளியவர்களை விற்று விடுகிற ஒரு சூழ்நிலை. இவர்களும் தரித்திரரை அந்த அளவிற்கு ஏளனமாக நடத்தினார்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன காலத்தில் வாழ்ந்த இந்த யூத மக்கள். அவர் சொல்றாரு, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று 16ஆம் வசனத்துல அவர் சொல்லியிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம நன்மை செய்ய வேண்டும். நிலையான ஒரு வாழ்வு, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்து அந்த நன்மை காணப்படுகிறதா? ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் ஒருவன் வருகின்றான், ஒரு வாலிபன். மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகளை கைக்கொள். அவன் சொல்ல, சிறு வயது முதற்கொண்டே நான் கை கொண்டிருக்கிறேன். ஆண்டவன் மீண்டும் அவனை பார்த்து சொல்லுகிறார் 20ஆம் வசனத்துல. 20ஆம் வசனத்துல அவன் கேட்கிறான், ஆண்டவரே, என் சிறு வயது முதற்கொண்டே நான் கை கொண்டிருக்கிறேனே, இன்னும் எனது என்ன குறைவு அப்படி சொன்ன உடனே 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. நீ நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், நித்தியமான அந்த மகிழ்ச்சியான அந்த பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அதனை எப்படி கை கொள்ள வேண்டும்? உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கு.
இந்த ஐஸ்வர்யவான் பூலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களை மாத்திரம் அறிந்திருந்தானே ஒழிய, தனக்காக கைவேலை இல்லாத ஒரு வீடு இருக்கிறது, அதுல ஏராளமான பொக்கிஷங்கள் இருக்கிறது, நாம் மகிழ்ச்சியோடு கூட வாழ்வதற்கு, அந்த வாழ்வுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவன் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் வாழ்ந்தான். இந்த வாலிபன் சிறு வயது முதற்கொண்டே கற்பனைகளை கை கொண்டவன் தான், நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் எல்லாம் அறிந்து கொண்டவன் தான். ஆனாலும் கூட இவருடைய வாழ்க்கையில என்னத்தை அவன் பெற்றுக்கொள்ளல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலையான வாழ்வுக்கு செல்வதற்கு வேண்டிய அளவு தன்னுடைய வாழ்க்கையை இவன் பக்குவப்படுத்தி கொள்ளவில்லை. அதனால தான் அவனுடைய நிலைமை மிக பரிதாபமாக முடிந்ததாக வேதத்தில் நாம் நினைச்சிறோன்னா பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பூலோகத்தில் நன்மைகளை அனுபவிப்பது நல்லது தான், அது தப்புலாம் கிடையாது. இவன் நல்ல வசதியாக இருந்தான், சம்பரமாய் வாழ்ந்தான், 3 வேளைக்கு நல்லா சாப்பிட்டான், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அந்த நன்மையை அவன் மாத்திரம்தான் அனுபவிச்சானே தவிர மற்றவர்களுக்கு அவன் பகிர்ந்து கொடுக்கவில்லை. நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா மத்திய 25ஆம் அதிகாரத்தில் இங்க பார்க்கும் பொழுது அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. நீங்கள் 34 முதல் 40 வரை உள்ள வசனங்களில் ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க, அந்நியரா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க, வஸ்திரம் இல்லாத எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, காவல் இருந்து என்னை பார்க்க வந்தீங்க, பல காரியம் சொல்லி கொண்டு வருகிறார். இப்போ கேட்குறாங்க, எப்பயா நீங்க அந்நியரா இருந்தீங்க, எப்போ காவல் இருந்தீங்க, எப்போ பசியா இருந்தீங்க, எப்போ தாகமா இருந்தீங்க? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நமக்காக மாத்திரம் இல்லைங்க, சுயநலம் உள்ளவர்களாக வாழும்படியாக தேவன் அதை நமக்கு கொடுக்கவில்லை, பகிர்ந்து கொடுக்கும்படியாக அந்த நன்மைகளை மற்றவர்கள் அனுபவிக்கும்படியாக நம்மளை இயன்றதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இல்லாவிட்டால் அது பாவம். நம் 3 வேளை நன்றாய் ஆகாரம் சாப்பிடுவது தவறு கிடையாது. நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை, கார் பங்களா இருப்பு தவறெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் நம்மால் இயன்றதை மற்றவர்களும் அவர்களுக்கு ஏற்ற ஒரு சிறிய நன்மையாக அவர் பெற்றுக்கொள்வதற்கு நாம் உதவி செய்திருக்கிறோமா? தேவன் அதை பார்ப்பாருங்க. உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர், உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில், நம்முடைய எண்ணத்தில் மாத்திரம் நம்ம இயேசுவை நாங்கள் கிறிஸ்தவர்கள், நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டால் போதாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கிரியை வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த ஐஸ்வர்யனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட தவறு, சுயநலம் உள்ளவனாக அவன் பெற்ற நன்மைகளை அவன் மாத்திரம் அனுபவிக்கிறவனாக இருந்தபடினால்தான் அந்த மேன்மையான அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 3ஆவதாக இவனுடைய காணப்பட்ட இன்னொரு தவறு என்ன? 16ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் இங்கு 29ஆம் வசனம் 31ஆம் வசனம். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். 31ஆம் வசனம். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இந்த ஐஸ்வர்யன் சொல்லுகிறான், தகப்பனாய் ஆபிரகாமே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்கள் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, அவர்களுக்கு போய் இந்த காரியத்தை சொல்லும்படியாக லாசருவை அனுப்பும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் சொல்லுகின்றார்,
அங்கு மோசையின் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும். ஐயா, இங்கிருந்து ஒருத்தன் போனா ஒளிய யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப அவன் சொல்றாரு, ஆபிரகாம் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் சொன்ன வார்த்தைகளுக்கு ஒருத்தர் செவி கொடுக்காவிட்டால் இங்கிருந்து போனாலும் செவி கொடுக்க மாட்டான். அப்போ செவி கொடாதபடினால தான் இந்த ஆக்கினை தீர்ப்பு. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வசனத்துக்கு, வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சில காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம், அவங்க ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்க, நம்ம சொன்னதை கேட்காமல செய்து கொண்டே இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவேன்? டை, நான் சொன்னதை கொஞ்சமாவது கவனிக்கிறாயா? செவி கொடுத்து கேட்கிறாயா? கொஞ்சம் கூட நீ நான் சொல்றதை கேட்காம இப்படி அலட்சியமாய் சென்று கொண்டிருக்கிறாய. நம்ம சத்தம் போடுவோமா மாட்டோமா சொல்லுங்க? கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கல்ல மாட்டியிருப்பான். நம்ம போய் சொல்லுவோம், நான் சொன்னதை கொஞ்சமாவது கேட்டு இருக்கணுமா மாட்ட கூடாதா? நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீ கொஞ்சம் கூட செவி கொடுக்கறது இல்லை, கொஞ்சம் கூட அதை கவனிக்கிறது இல்லை, நீ அலட்சியம் பண்ண இன்னைக்கு இந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்ட. எத்தனை தடவை நம்ம நம்முடைய பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறோம். அன்று சொன்னாரு, அங்கே மோசே இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கப்பா, அவங்க சொன்னதை அவங்க மேலே செவி கொடுக்கட்டும். இந்த ஐஸ்வர்யவான் பூலோகத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமா அவன் ஜபாலயத்துக்கு போயிருப்பான். மோசையுடைய ஆகமங்களை வாசித்திருப்பாங்க, தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்திருப்பாங்க. அப்பெல்லாம் இவன் என்ன செய்யல? செவி கொடுக்கல. அதான் அவன் சொல்றான், நான் செவி கொடுக்கல, அதனால தங்க வந்துட்டேன். என் சகோதரர் அங்க இருக்கிறாங்க, அவங்க போய் அவங்க செவி கொடுக்க, ஆனா இங்க இருந்து ஒரு ஆளை அனுப்பு. அதை தாமரம் சொல்றாரு, அங்க இருக்காங்கப்பா மோசையும் தீர்க்கதரிசிகளும், அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தா போதும். இவனுடைய வாழ்வில அவன் ஒரு யூத மார்க்கத்தானா இருந்த பொழுதிலும் கூட யெகோவா கர்த்தரை அறிந்திருந்தான். ஆபிரகாமை அறிந்திருந்த பொழுதிலும் கூட கொஞ்சம் கூட அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லவே இல்லை. இந்த 2-3 வசனங்கள், கடைசி 3 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஏதோ அவன் போறோம், ஜபாலயத்துக்கு போறோம், தேவாலயத்துக்கு போறோம், நம்ம ஒரு பெரியவனா இருக்கிறோம், காணிக்க கொடுக்கலாம், எதுனாலும் செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கணுங்க. நீங்க வேதத்தில் வாசி பார்க்கும்போது சவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அமலேக்கியருக்கு எதிராக போய் யுத்தம் பண்ணி அவங்க சங்காரம் பண்ண அப்படின்ட்டு சவுலுக்கு கட்டளை கொடுக்கிறார். இவன் போறான், அமலேக்கியரை சங்காரம் பண்றான். ஒன்று கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நீ சங்காரம் பண்ணி விடுன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா ரொம்ப வலிமை இழந்ததை, நோய் கொண்டதை, நசல் கொண்டதெல்லாம் சங்காரம் பண்ணிட்டு கொடுத்தவைகளை, சிறந்தவைகளை அவனை அப்படி வச்சுட்டான். அது ஆண்டோடைய பார்வைக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், இது கர்த்தருக்கு பலி செலுத்தணும், அதுக்காக வச்சிருக்கிறேன். ஆண்டவர் ஒன்றை சொல்லிவிட்டால் அதற்கு முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிற 3ஆம் வசனத்துல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். மேய்ப்பனுக்கு அவன் ஆடுகள் செவி கொடுக்குன்னு வசனம் சொல்லுகிறது. சவுல் முதல் ராஜா, ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், சிறந்தவனாகத்தான் இருந்தான். பார்த்துக்கிடுங்க, அமலேக்கியருக்கு அடுத்த காரியத்திலே இவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனான். அந்த வசனத்தை பாருங்க, 1 சாமுவேல் 15:23, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். 22ஆம் வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுப்பது. ஆட்டுக்கடாக்களின் நினம், கொழுப்பு, அது எவ்வளவு இதா இருக்கு பார்த்து கிடக்க. தேவனை சொல்றாரு, அதை விட பெஸ்ட் என்ன தெரியுமா? எனக்கு இதெல்லாம் பலி செலுத்தணும் கூட அவசியம் கிடையாதுப்பா, நீ எனக்கு செவி கொடுத்தா போதும்.
அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பது முற்றிலுமான கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். இந்த ஐஸ்வர்யுள்ள மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. அதனால தான் அந்த பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். இன்றைக்கு ஆண்டவர் எத்தனை முறை உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆராதனை வேளையில் பங்கு பெறும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது எத்தனையோ முறை உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார். நம்ம செவி கொடுக்கிறோமா? உள்ளத்தில் இரக்க சுபாவம் இருக்கிறதா? பிறருக்கு நன்மை செய்கின்ற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற ஒரு தன்மை இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்ப்போம். 2015 ஆண்டிலே மார்ச் 19 உத்தரகாண்ட் டேராடூனிலிருந்து வாரணாசி நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு ட்ரெயின் பச்சர்வான் என்ற ஒரு கிராமத்திலே அவங்களுடைய ரயில் நிலையத்துக்கு அருகாமையிலே விபத்துக்குள்ளாகி 59 பேர் மரித்து போனார்களாம். ஓட்டுநர் பிழைத்து கொண்டார். ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அவர்கள் போய் கேட்டார்களாம், ஏன் இந்த விபத்து என்று சொல்லி. அவர் சொன்னார், ஐயா, 50 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கும் பொழுதே பிரேக் வேலை செய்யவில்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எந்த பிரேக்கும் வேலை செய்யவில்லை. நான் ஸ்பீடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தினாலும் அதே வேகத்தை சென்று கொண்டிருந்தது. கடைசி பெட்டியில் இருக்கின்ற அந்த கார்டு, அவருக்கு நான் எத்தனையோ முறை நான் இந்த தொலைபேசி மூலமாக நான் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தேன். என்னவென்று தெரியவில்லை. நான் கொடுத்த இந்த எச்சரிக்கையின் செய்தியை அவர் கவனிக்கவில்லை. கொஞ்சம் கூட அவர் செவி கொடுக்கவில்லை. எவ்வளவு சொல்லி பார்த்து முடியவில்லை. கடைசியிலே நான் ரயில்வே அதிகாரிக்கு நான் சொன்னேன். அந்த குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகாமையில் வரும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த தலைமை அதிகாரிக்கு சொன்ன உடனே, அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எதிரே வருகிற ட்ரெயினை வேறு பாதையில் விட்டு விட்டு இவர்கள் சும்மா இருந்து விடுகிற ஒரு சூழ்நிலை. அந்த ட்ரெயின் தன் போக்கில் போய் கடைசியில் தடம் முரண்டு அது விபத்துக்குள்ளாகி 59 பேர் மரித்து போனார்கள். அந்த கடைசி பெட்டியில் இருக்கின்ற கார்டு, இந்த ட்ரெயின் அந்த ஓட்டுநர், என்ஜின் டிரைவர், அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்திருப்பார்னு சொன்னார். இந்த கடைசி பெட்டியில இருந்து எல்லாம் கடைசி பெட்டியிலிருந்து இந்த ட்ரெயினை நிறுத்துவதற்கு என்ன செய்யறாங்கன்னா அவங்க முயற்சி பண்ண, அங்கே பிரேக் இருக்குது பார்த்துருங்க, எங்கு பிரேக் வேலை செய்ய விட்டாலும் கடைசி பெட்டியிலிருந்து அதை செய்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அது செய்யாதபடியினால பெரிய விபத்து, மரணங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் செவி கொடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். அவர் செவி கொடுக்கும் மாத்திரம்தான் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இரக்க சுபாவம், நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இவ்வாறு நாம் வாழும் பொழுது ஆபிரகாமுடைய மடியிலே வாழ்ந்து உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். அப்படிப்பட்ட கிருபையில கர்த்தர் தாமே நம்ம ஊருக்கு தருவாராக. ஆமென்.